18 வயசு வெறும் தண்ணி குடிச்சு 2 months just water they fall in. நம்ம ரொம்ப நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு பழகிட்டோம். ரொம்ப குறைவா சாப்பிட்டா நிச்சயமா வெயிட் லாஸ் வரும், நிச்சயமா சுகர் கண்ட்ரோல் வரும். ஏன்னா வெயிட்டை குறைச்சிட்டு திருப்பி லைஃப் ஸ்டைலில் மாற்றி பழையபடி வந்தோம்னா திருப்பி வெயிட்டை போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேட்டை குடிக்கணும். லோ கார்ப் டயட்டில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுமே வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். Yeah, I do intermittent fasting but 14 hours, not 16 hours. Are looking at the feasting after the fasting. லோ கார்ப் டயட் பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு வராங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுறதுக்கு நம்ம கூட டாக்டர் தரணி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம். லோ கார்ப் டயட்னா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஸோ இந்தியாவை பொறுத்த வரணும் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் பெர்சன்டேஜ் வந்து 60 to 75%. ஓகே. அப்போது மற்ற 25 இல்லை 30% தான் உங்களுக்கு புரத சத்து, கொழுப்பு சத்து அதெல்லாம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை லோ கார்ப் டயட்னா எவ்வளோ குறைக்க முடியுமோ 40% பண்ண முடியுமா, 30% பண்ண முடியுமா, இல்லை 30 கிராம் தான் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரொம்ப நிறையா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு பழகிட்டோம். ரொம்ப குறைவாக சாப்பிட்டா நிச்சயமாக வெயிட் லாஸ் வரும், நிச்சயமாக சுகர் கண்ட்ரோல் வரும், நிச்சயமாக வந்து லிப்பிட், அதாவது இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். பட் இதை எவ்வளோ நாள் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்? ஏன்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டா மற்ற ரெண்டும் ஏற்றுறது புரத சத்தும் கொழுப்பு சத்தும். ஏன்னா இந்த 3 சத்து தான் இருக்குது விட்டமின் மினரலை தவிர. பட் இது 3லேருந்து தான் கேலரி வருது. ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் 3 தான் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைச்சா மற்ற ரெண்டை ஏற்றணும், ப்ரோட்டீனும் ஃபேட்டும். நம்ம ஊரில் புரத சத்து கம்மியாக சாப்பிட்டே பழகிட்டோம். ஸோ அதை கொஞ்சம் ஏற்றலாம், பட் ரொம்ப ஏற்ற முடியாது. அப்போ என்ன ஏற்றுவோம்? கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்தை ஏற்றினா அதுலேயே நல்ல கொழுப்பு சத்து, கெட்ட கொழுப்பு சத்துன்னு இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசலாம். பட் கொழுப்பு சத்தை ஏற்றினா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம உலகத்துலேயே ஃபஸ்ட்டு எதில் தெரியுமா? ஃபுட்பாலில் இல்லை, ஹாக்கியில் இல்லை, கிரிக்கெட்டில் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஒபேசிட்டி, அப்புறம் வந்து ஸ்லோலி ஓவர் வெயிட்டில் வந்துட்டுருக்கோம். இதனால் இருதய நோயில் நம்ம ஃபஸ்ட், வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் வந்து இருதய நோயில் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எக்கச்சக்கமாக கொழுப்பு சத்தை ஏற்றினா என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி. பட் எல்லாருக்குமே டுடே ஐ கால் தெம் த இன்ஸ்டன்ட் ஏஜ். ஏன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆல் ரிசல்ட்ஸ் தே வாண்ட் இன்ஸ்டன்ட், ஓவர் நைட். ஸோ தே ஆர் ரெடி டு டூ திஸ். பட் இது சஸ்டெயினபிளா? இது லைஃப் லாங் பண்ண முடியுமா? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெயிட்டை குறைச்சிட்டு திருப்பி லைஃப் ஸ்டைலில் மாற்றி பழையபடி வந்தோம்னா திருப்பி வெயிட்டை போட போகிறோம். தட் இஸ் நாட் த ஐடியா. த ஐடியா இருக்கிறத விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வெல் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் லைஃப். அண்ட் தட் இஸ் ஹெல்த். நாட் ஜஸ்ட் லூசிங் வெயிட் லைக் தட் அண்ட் தென் ஃபாலிங் சிக். தட் இஸ் நாட் த ஐடியா அட் ஆல். ஸோ இதில் பல ப்ராப்ளம்ஸ் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதில் வேறு இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டெஃபினட்டாக இவங்க சாப்பிட்றது இப்போ 60% ஒரு 2000 கேலரிஸ்லன்னு வச்சுக்கோங்க. 1000ல் 600, 2000ல் உங்களுக்கு 1200 கேலரிஸ் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து வரும். அதை 4ஆல் வகுக்கணும். ஸோ 1200 by 4 is 300 grams of carbohydrate. Where is 300? Where is 30? புரியுதுங்களா? இந்த அளவு குறைச்சிட்டு வெயிட்டை குறைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு some people go into depression, some people get into so many other problems that they are not able to get out of it. ஸோ இது ஜாகிரதையாக பார்க்கணும். டெஃபினட்டாக இனிஷியல் ரிசல்ட்ஸ் வரும். வெயிட்டு குறையும், சுகர் குறையும். சுகர் குறைஞ்ச உடனே மருந்தெல்லாம் எடுத்துடுறாங்க. தென் they start eating all the carbs. இப்போ இந்த 30 கிராம் கார்ப் டயட்டில் பார்த்தீங்கன்னா பால் கூட கிடையாது. பிகாஸ் பால் ஹேஸ் கார்போஹைட்ரேட். பருப்பு கிடையாது, ஏன்னா பருப்பு ஹேஸ் 50% கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி பல விஷயம் கிடையாது. அப்போ அது லோ கார்பா நோ கார்பா மேம்? எனக்கு அது லோ கார்ப். ஓகே.
வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட்டுன்னு சொல்கிறது 30 கிராம். லோ கார்போஹைட்ரேட் டயட்னா ஒரு 80 to 100 கிராம்ஸ். அதுவே கஷ்டம். ஏன்னா 300 கிராம்லேருந்து 100 கிராம் வந்தால் மற்றது உங்களுக்கு ப்ரோட்டீனாக ஏற்றணும், கொழுப்பு சத்தாக ஏற்றணும். இவங்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேட்டை குடிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இஸ் இட் லைஃப் லாங்? ஸோ இவங்க மருந்தை விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு காஃபியில் தானே பால் ஏற்றிக்கலாம், ஒரு பருப்பு தானே அதை போட்டுக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு தே டூ நாட் சீட் மீல் இல்லை, ரெகுலராக தே ஸ்டார்ட் இன்க்ளூடிங், தே டூ நாட் டெல் த பர்சன். அப்போ என்ன ஆகுது? அவங்க இது மாதிரி சாப்பிட்றாங்க, லோ கார்ப்னு மருந்து கொடுக்காத விட்டுறாங்க. இப்போ மருந்தும் எடுக்கலை, இவங்க மட்டும் கார்ப் சாப்பிட்றாங்க. தே எண்ட் அப் வேர்ஸ் தென் வேர் தே ஸ்டார்ட். ஸோ இதெல்லாம் நல்ல விழிப்போடு தெரிஞ்சு பண்ணணும். ஒரு ஷார்ட் டைம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் வேணும், இல்லை எங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் வேணும், திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, நாங்கள் ஒரு 2 months பண்ணுறோன்னா ஓகே, இல்லை யார் வேணால் பண்ணலாம், அண்டர் டயட்டிஷியன், அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏற்றிட்டு வரலாம். பட் திஸ் தானே பண்ணிக்கிறது, யாரோ 20 கிலோ லூஸ் பண்ணாங்க, நான் பண்ணுறோம், இப்போ 2 வருஷமாக சின்ன குழந்தைங்க 16 வயசு 18 வயசு யாரையோ பார்த்துட்டு வெறும் தண்ணி குடிச்சு 2 months just water and maybe fruits, என்ன ஆகுது? they fall in, they even some of them succumb and they die also. This is not the idea of weight loss at all. Weight loss has to be done scientifically and systematically. லோ கார்ப்ல சர்க்கரை நோயை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர், அப்புறம் பிசிஓடி அதெல்லாம் கூட கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரியும் வந்து சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையா மேம்? லோ கார்பில் அவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுமா? லோ கார்ப்னு அதான் நான் சொல்கிறேம்மா, அதை பண்ணலாம். பட் யூ ஷுட் டேக் த ரைட் டைப் ஆஃப் கார்ப்ஸ். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா லோ கார்ப்னு சொல்லிட்டு மைதா சாப்பிட்றாங்க, கேக் சாப்பிட்றாங்க, பஃப்பு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது. யூ ஹேவ் டு ரெடியூஸ். யூ ஷுட் ஹேவ் தென்னை, கருப்பு கவுனி அரிசி, சேப்பரிசி, அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பால் கேம். அண்ட் லாட் ஆஃப் ஃபைபர் ஹேஸ் டு பி இன் த டயட். இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பைல்ஸு, ஃபிஷர்ஸு இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. we have to do very scientifically under medical care. ரைஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெட் ரைஸ் அப்படி இல்லைனா மாப்பிள்ளை, சம்பா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக எடுத்துக்க முடியுமா? டெஃபினட்டாக எடுத்துக்க முடியும், பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓவர் நைட் வி கான் ஜம்ப் ஃப்ரம் த ஒயிட் ரைஸ், பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ் டு பிளாக் ரைஸ் ஆர் ரெட் ரைஸ். ஸ்லோவாக பண்ணும். இப்போ ஒயிட் ரைஸ்லேருந்து புழுங்கல் அரிசி மாறணும், புழுங்கல் அரிசி ஏற்கனவே சாப்பிட்றவங்க கைக்குத்தல் அரிசி மாறணும், கைக்குத்தல் அரிசிலேருந்து தென் யூ கேன் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். கருப்பு கவனி அரிசி அதுவும் மறந்துட்டேன் மேம். அதுதான் பெஸ்ட்டு, அது டாப் ஆன் த அதர் லிஸ்ட். ஸோ ஹெல்த்தியஸ்ட் ஆன் தட் சைட். த நான் ஹெல்த்தி இஸ் த ஒயிட் ரைஸ். ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதுக்கு போயிட முடியாது. இங்கேருந்து புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசிலேருந்து கைக்குத்தல் அரிசி, then you go to low fiber rice, then red rice, then கருப்பு கவுனி, black rice. அப்படிதான் போகணும். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுமே வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். யா, பிகாஸ் பாடி அட்ஜஸ்ட் ஆகணும், வயர் அட்ஜஸ்ட் ஆகணும், so many things are there. இப்போ பாடியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அவங்க திடீர்னு அவங்களோட டயட்டில் வந்து கருப்பு கவுனி ஆட் பண்ண முடியுமா? அவங்க கட்டை பொறுத்து இருக்குமா, அவங்களுக்கு வயிறு எவ்வளோ டைஜஷன் நல்லா இருக்கா அதை பொறுத்து இருக்குது. இப்போ நல்லாவே டைஜஸ்ட் பண்ண முடியுது, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா ஸ்லோவாக தே கேன் சேஞ்ச். பட் வந்து ஏற்கனவே ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் சாப்பிட்டாலே ஒத்துக்கல இல்லை அந்த மாதிரின்னா தென் தே ஹேவ் டு கோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இப்போ லோ கார்ப் டயட்டில் நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு லைக் அப்படியே ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமா? பேசிக்காக ப்ரோட்டீன் சாப்பிடணுமா. இந்த வெஜிடேரியன் டயட் இட் இஸ் தால்ஸ், இந்த 4-5 டைப்ஸ் ஆஃப் பருப்பு வகைகள், அப்புறம் இந்த கொண்டக்கடலை, காராமணி, இந்த தோலோடு இருக்கிற அந்த முழு கடலைகள், அப்புறம் வந்து யூ ஆல்சோ ஹேவ் சோயாபீன். இதை தவிர உங்களுக்கு பால், தயிர், பாலாடை கட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீனை வி ஹேவ் டு மேக் இட் பெட்டர். காளான், மஷ்ரூம், ஆல் ஆஃப் திஸ் யூ கேன் இன்க்ளூட் அண்ட் மேக் இட் பெட்டர். லோ கார்ப் டயட்டில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். சர்க்கரை. ஐயோ முடிச்சுட்டீங்க. மைதா, சர்க்கரை. ஓகே.
இப்போ நோ சுகர் டயட் மாதிரி எல்லாத்துலேயுமே ஏன்னா சுகர் இஸ் ப்ராசஸ் கார்போஹைட்ரேட். இது வந்து ஒரு டீஸ்பூனில் 20 கேலரி, அது ஏற்கனவே சொன்னோம். ஃப்ரூட் சுகர் எல்லாம் ஓகேவா மேம்? Because it has fiber with it. That is the benefit. But when you are on a very low carbohydrate diet, 30 gram, fruits கூட berries தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி. Whereas you go into low carbohydrate diet and they're giving 100 grams, சிறிய அளவு மற்ற ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். லோ கார்ப் டயட் போகும்போது நம்மளுக்கு கால்சியமும் அயனும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? If you are taking milk, not a problem. And கீரை நிறையா எடுக்கிறீங்க, கேழ்வரகு எடுக்கிறீங்க, not a problem. ஸ்பைசஸ்லாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அயன் இருக்குது. பட் உங்கள் ஹீமோக்ளோபினே லோவாக இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்காங்க. அதுக்கு தான் ஃபுல் ஒரு ஹெல்த் செக்கப் எடுக்கணும். எதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, B12, விட்டமின் டி, கால்சியம், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு தென் யூ கோ ஃபார் த லோ கார்ப் டயட். நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஃபேட் எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது நல்லதா இல்லை ஜிஞ்சர் ஆயில் குடிக்கிறது நல்லதா? ஜிஞ்சர்லி ஆயிலுங்கிறது நல்லெண்ணெய். அதுக்கு பேரே நல்லெண்ணெய்ன்னு அந்த காலத்தில் வச்சாங்க. எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? கடலை எண்ணெய் கடலையிலேருந்து வருது, வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காயிலேருந்து வருது. இது எள்ளுலேருந்து வருது, எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லலை. இதை வந்து நல்ல எண்ணெய்ன்னு சொன்னாங்க. டுடே ஆல்சோ இட் ஸ்டாண்ட்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெல்த். ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே நல்லது நல்ல எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு. ஸோ யூ கேன் டேக் நல்லெண்ணெய் ஆல்சோ. மேம், வாட் இஸ் யோர் டயட் பிளான்ஸ்? இது வந்து பர்சனல் கொஸ்டின். பேசிக்லி டயட்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு. இதே ஒரு பெரிய தப்பு எல்லாரும் பண்ணுறாங்க. டயட்னா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் டயட்டிஷியன்கிட்ட போனால் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துருவாங்க, இதான் அவங்க வேலை. இட்ஸ் டோட்டலி ராங். இட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். சரிங்களா? செகண்ட் வந்து நான் வந்து ஐ டேக் அ டிஃப்ரெண்ட் டயட் பிகாஸ் ஐ ஹாவ் சம் ஹெல்த் இஷ்யூஸ். அதை நான் டேக்கிள் பண்ணிகிட்ருக்கேன். அது பர்சனலாக ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர். ஓகே, யூ கீப்பிங் இட் சீக்ரெட். யா, why should I tell everybody what? But how I eat is morning breakfast has protein and vegetable. My lunch has my plate nu onnu solluvom. Quarter of rice which I take as millets or karpu kamuni arissi or maapla samba. Quarter is dal or sundal or sprouts. Double is vegetable. ஸோ இப்போ 1 கப் ரைஸ்னால் 1 கப் பருப்பு, டபுள் வெஜிடபிள், 1 சாலட், 1 குக்ட் வெஜிடபிள். அண்ட் வெஜிடபிளும் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு கிடையாது. இட்ஸ் க்ரீன், ஆரஞ்ச் ஆர் yellow. க்ரீன்னா எவ்ரி திங். இட் இஸ் த கீரை, த பீன்ஸ் வெரைட்டி, இட் இஸ் த வாட்ரி வெஜிடபிள்ஸ், பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய். அண்ட் yellow and orange is the carrot and tomato and bell pepper. So this is basically what I pumpkin. Pumpkin, all those are the gourds. Okay. Pushnika, Soreka, Podlanga, everything is green outside, white or yellow inside. Yeah. So these are the vegetables I take, and 1 cup of curd. Then around 5 o'clock I finish my dinner. So it is very similar to lunch, where there is the That's same a snacks time for us, ma'am. I do intermittent fasting, but 14 hours, not 16 hours. ஏன்னா என்னால் அது தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஐ டூ 14 hours, 5 PM to 7 AM. அந்த ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு நல்லது மேம்? திடீர்னு ஒரு ரிலீஜியனில் பார்த்தா வந்து 1 month ஃபாஸ்டிங் இருப்பாங்க, லைக் முஸ்லிம்ஸ் எல்லாருமே. கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து லிக்விட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க, பட் சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து டெய்லி டயட்ஸில் நம்ம பண்ண முடியுமா? டெய்லி அந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது நல்லதா? See, it has been done for a religious reason and they've been doing for centuries together. இல்லை மேம், ரிலீஜியன் அப்படின்றத தாண்டி அதை வந்து நம்ம ஜென்ரல் லைஃப்பில் அந்த மாதிரி டயட்ஸ் நம்ம கொண்டு வர முடியுமான்னு கேட்குறேன். ஈஸியாக once a week definitely everybody can fast. அந்த காலத்தில் எப்படி வச்சாங்கன்னா, இந்த ஹிந்து ரிலிஜன் சதுர்த்தி, சஷ்டி, ஏகாதசி அந்த மாதிரி வச்சாங்க. அதுவே 3 times ஆயிடுச்சு in half a month. Then it repeats itself, which means 6 times or 8 times a month you are fasting, which is good, which is basically once or twice a week. That also they eat 1 time a day. புரியுதுங்களா? So it's okay. The problem today is people today in any religion are looking at the feasting after the fasting. அப்படி இல்லை. முன்னெல்லாம் ரம்ஜானுக்கு போது கூட வெறும் கஞ்சி குடிப்பாங்க, ஃப்ரூட் குடிப்பாங்க, ஏதோ கொஞ்சமாக சாலிட் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. டுடே இட்ஸ் a 20 இது மீல் and it runs not for 40 days, for more than 2 months.
ஸோ இட்ஸ் இவங்க வீட்டில் இன்னைக்கு அவங்க வீட்டில் த சேம் ப்ராப்ளம் வித் லென்ட் ஆல்சோ, சேம் ப்ராப்ளம் வித் நவராத்திரி ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். வி ஹவ் சேஞ்ச் ஃபாஸ்டிங் இன்டு ஃபீஸ்டிங். தட் வாஸ் நாட் த ஐடியா. You start whichever fast with just a liquid, then a kanji, then a little bit of solid and you stop. That's how it is. நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி மேம். Thank you.